வணக்கம் நண்பர்களே. காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது இந்தியாவில் நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு தேவையான செலவுகள், இதில் முக்கிய பங்காக இருப்பது லேபர் காஸ்ட் அண்ட் பவர் கன்சம்ஷன், லாஜிஸ்டிக்ஸ், மேன் பவர், பவர் கன்சம்ஷன். கம்பேரிட்டிவ்லி மற்ற நாடுகளை விட இந்தியாவில் இவைகள் அதிகமாக இருக்கின்றன. இது ஒரு வகையில் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டாக பார்க்குறாங்க. தொடர்ந்து இதை குறித்த விரிவாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இந்த காஸ்ட் ஆஃப் கம்பெனி இருக்கு இல்லையா, இதில் லேபர் இதுவும் சேர்ந்துருக்குது. ஒரு மனித வளத்தை பயன்படுத்தி இந்த வணிகத்தையும் உற்பத்தி துறையையும் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் எல்லாம் நடத்தும் பொழுது ஒரு சம்பள விகிதாச்சாரம் இது இந்தியாவில் மிக அதிகமில்லை. ஆனால் லாஜிஸ்டிக்ஸில் சம்மந்தப்படும் போது அந்த லேபருடைய காஸ்ட் அதிகமாகுது. லாஜிஸ்டிக்கில் இருக்கிற லேபர்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகுது. அதனால் இதை லேபர் காஸ்ட் அப்படியே, அதாவது காஸ்ட் கம்பெனி லேபர்ஸ்ங்கிறத விட லாஜிஸ்டிக்ஸில் அதிகமாகுது அப்படிங்கிறத தான் இங்கே எடுத்துக்கணும். ஒன்று. இரண்டாவதாக பவர் கன்சம்ஷன். இந்த இரண்டுமே லாஜிஸ்டிக்ஸ் வந்து பெரும்பான்மையாக தனியார்கிட்டையும் இருக்குது, அரசாங்கத்திட்டையும் இருக்குது. ஆனால் லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து ஏன் அதிகமாக இவங்க காஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய நெடுஞ்சாலைகள், தரமாக போடப்பட்ட நெடுஞ்சாலைகள் டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுங்கவரி, டோல் கட்டணம் என்று சொல்கிறாங்க இல்லையா, டோல்கேட், அந்த வசூல் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அது உண்மைதான். அது மட்டுமல்ல, அது அரசாங்கத்தினுடைய ஒரு வரி வசூலில் ஒரு முறை. ஆனால் அது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே உள்ளபடி இந்த வரி வருவாய் அதிகரித்தால்தான் அரசாங்கம் நடத்த இயலும் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் வரி வரி விதிப்பு முறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது ஏதோ கட்சி சார்ந்தோ அல்லது ஒரு குழுக்கள் சார்ந்தோ அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அந்த எண்ணம் இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பவர் சப்ளை, எனர்ஜி. ஏற்கனவே எனர்ஜி பற்றி நம்ம வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். நம்முடைய 2047 இலக்கு $38 ட்ரில்லியன் இதில் நான் எனர்ஜி கன்சம்ஷன் போட்டிருக்கேன். இந்த எனர்ஜி காஸ்ட் வந்து நிறைய மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் அந்த தொழில் தொடங்கிய ஸ்டார்ட் அப் நிறுவனமோ, அந்த நிறுவனம் தொடங்கிய ஒரு சில கால அளவுக்கு பவர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காஸ்ட் வரும். ஆனால் இது கமர்ஷியலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பவர், இந்த எலக்ட்ரிசிட்டி என்றால் உடனே அதற்கு தனியான ஒரு கட்டண விகிதம் விதிப்பது என்பது ஒரு தொழில் வளர்ச்சிக்கு அது சிறந்ததல்ல. ஏனென்றால் இதிலெல்லாம் அவர்கள் குறைவான அதாவது இல்லை, கூடவே கூடாது, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி யாரும் கேட்கல. ஒரு கணிசமான அளவு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துன்னு சொன்னால் அந்த உற்பத்தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அந்த பொருளினுடைய விலை குறைந்தால் ஏற்றுமதி அதிகரிக்கும். அதில் தான் இந்த வியாபாரத்தினுடைய உத்தி தானே ஒழிய இது இலவசங்களை பெற்றுவிட வேண்டும், தனியார் முதலாளிகளுக்கு இது லாபம் போய் சேர வேண்டும், இது போன்ற அம்சங்களுக்காக அல்ல. ஸோ அந்த அம்சங்களை மனதில் வைத்து இதற்கான ஒரு திட்டங்களாக இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பவர் கன்சம்ஷன், எலக்ட்ரிக் பவர், வாட்டவர், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பவர் காஸ்ட், இந்த ரெண்டையுமே மற்ற நாடுகளை விட நாம் ஒன்று சிறப்பாக அமைத்தால் இன்னும் பொருளாதார வளர்ச்சிக்கு துரிதமாக உதவும் என்பது நம்முடைய கருத்து. தொடர்ந்து தொழில்துறை சார்ந்த செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.